ராதே ராதே ராம் ராம். பணிவு பணி இது ரெண்டும் இரண்டு கைகள் போல. அதாவது பணிவுடன் கூடிய பணி, அதாவது வினயத்துடன் கூடிய சேவையானது நம்மை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும். ஹனுமன் சீதையை பார்க்குறதுக்கு போகும்போது சுரசா அப்படிங்கிற ஒரு நாகமாதா குறுக்கிடுறாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் வருது. யார் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பெருசுப்படுத்திட்டு போகும்போது ஒரு ஸ்டேஜில் ஹனுமன் என்ன பண்ணுறாருன்னா தன்னை வினயத்தோட சிறுமைப்படுத்திக்கிறார், தன்னை தாழ்த்தி கொள்கின்றார், தன்னை சின்னதாக பண்ணிக்கிறார். அப்போது அவங்கள ஜெயிக்கிறார், அவங்களுடைய மனசில் அவர் இடம் பிடிச்சி அவங்களுடைய வாழ்த்தையை அடையிறாருன்னு பார்க்குறோம் இல்லையா. அதனால் நம்மை தாழ்த்தி கொள்வதால் நம்ம உயர்த்தப்படுவோங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உள்ளர போகிறாரு இலங்கைக்குள்ளர, அங்கே ஒரு இடத்துல துளசி செடி பார்க்குறாரு. இந்த எங்கே ஒரு துளசி செடி இருக்கோ தைரியமாக சொல்லலாம் அங்கே ஒரு பக்தர் இருப்பாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி அங்கே போய் பார்க்குறாரு. விபீஷணன் அனுமனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ ஏற்பட்ட ஒரு ராம பக்தர் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சுக்ரீவனுக்கும் அங்கதனுக்கும் நடுவில் இருந்துக்கிட்டு ராமநாமம் சொல்கிறது பெருசு இல்லை, ராவணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் நடுவில் இருந்துக்கிட்டு ராமநாமம் சொல்கிறது தான் பெருசு. சாதுக்களோடு இருந்து ராமபக்தி பண்ணுறது பெருசு இல்லை, துஷ்டர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு ராமபக்தி பண்ணுறது தான் பெருசு. அதனால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் தன்னை அவர் தாழ்த்திக்கிட்டாராம். இதுதான் அனுமனுக்கு இருக்கக்கூடிய அழகான ஒரு அணிகலன் இல்லையா. ராதே ராதே.